நாட்டில் உற்பத்தி செய்யும் கைவினைப் பொருட்கள். எங்கள் டிவியினுடைய தலைப்பு உள்நாட்டு உற்பத்திக்கு குரல் கொடுப்போம். உள்நாட்டு உற்பத்திக்கு குரல் கொடுக்க வேண்டும். உள்நாட்டு உற்பத்திக்கு குரல் கொடுக்கணும். அது ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை. ஏன்னா அது இந்தியாவில் உற்பத்தி செய்யற பொருட்களை நாம பயன்படுத்தினா மட்டும்தான் இந்தியாவோட பொருளாதாரம் உயரும். பொருளாதாரம் உயர்ந்தாதான் தன்னிறைவு பெற்ற நாடாக மாறும். வேலை காரணமாக நேரமின்மையாலும் சில சமயத்துல சோம்பேறித்தனத்தாலையும் கடைக்கு போய் பொருட்களை வாங்குறதுக்கு பதிலாக ஆன்லைன் ஷாப்பிங்கை விரும்புகிறோம். அதனால இந்தியாவில் உற்பத்தி செய்யற பொருட்களுக்கு விற்பனை தடைப்பட்டு போகுது. கடைக்கு போய் பொருள் வாங்கும் போது ஒவ்வொருத்தரும் எப்படி எக்ஸ்பிரி டேட் பார்க்கறது முக்கியமோ அதே மாதிரி மேட் இன் இந்தியா இருக்கான்னு பார்த்து வாங்கணும். வெளிநாட்டு மோகம் பல நேரங்களில் நன்மையும் நம்ம நாட்டையும் சீர்குலைக்கிறது. ஓர் ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் குறிப்பிட்ட காலத்துக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும். உள்நாட்டு உற்பத்திக்கு குரல் கொடுப்போம் என்பது உள்நாட்டு பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு ஆதரவளிக்கும் ஒரு முழக்கமாகும். இது உள்நாட்டு பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் வேலைவாய்ப்பை அதிகரிக்கவும் இறக்குமதியை குறைக்கவும் உதவுகிறது. உள்நாட்டு பொருட்களை வாங்குவதன் மூலம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை ஜிடிபி அதிகரிப்பதோடு உள்ளூர் வணிகங்களுக்கும் நாட்டின் பொருளாதார நேரடியாக உதவலாம். வேலையில்லா திண்டாட்டம் குறையும். வேலைவாய்ப்பு அதிகரிப்பதால் மக்களின் வருமானம் உயர்ந்து ஒட்டுமொத்த மக்களின் வாழ்க்கை தரமும் மேம்படும். முடிந்தவரை உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்க முன்னுரிமை தர வேண்டும். நண்பர்களின் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நமது பகுதியில் உள்ள சிறு வணிகர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களை ஊக்குவித்து நமது ஒவ்வொருவரின் கடமை. என்ன வளமில்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்?